Hi guys, welcome to Kitty's King channel. Don't forget to subscribe. Hi friends, இன்னைக்கு நம்ம நண்டுகளின் கதையை தான் பார்க்க போறோம். ஒரு நீண்ட நதிக்கரை. அந்த நதியில தண்ணீர் வரவு குறைந்து கொண்டே இருந்தது. அது வறண்ட நதியாக மாறத் தொடங்கியது. அந்த நதிக்கரையில தண்ணீர் இல்லாம பல நண்டுகள் தங்கள் வாழ்க்கையை துயரமாய் வாழ்ந்து வந்தது. அவைகள் தங்களின் நிலைமையை நினைத்து வாடி வருந்தின. அதே நதிக்கரையில் வாழ்ந்த ஒரு கொக்கு எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கொக்கு எப்போதும் அந்த நதிக்கரையை விட்டு வெளியே சென்று வந்து கொண்டிருக்கும். அதை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்டுகள் அதனை பார்த்து கேட்டன, நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறாய், எங்கே செல்கிறாய், எங்கே இருக்கிறாய், உனக்கு இந்த நதியில் தண்ணீர் இல்லாததை நினைத்து கவலை இல்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டன. அதற்கு அந்த கொக்கு சொல்லியது, நான் ஒரு பெரிய அழகான ஏரியை கண்டுபிடித்திருக்கிறேன். அங்கே தண்ணீர் மட்டும் உணவு ஏராளமாக உள்ளது. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அனைவரும் என்னுடன் வரலாம். ஆனால் ஒவ்வொருவரும் எனக்கு ஒரு சிறு பரிசு தர வேண்டும். அந்த நண்டுகளோ சிறிதும் யோசிக்காமல் கொக்கின் வார்த்தையை நம்பிக்கை கொண்டு ஒவ்வொருவரும் கொக்கின் முதுகில் ஏறி அந்த எரிக்கு பயணம் செய்ய தயாரானன. ஆனால் கொக்கின் சதித்திட்டம் யாருக்கும் தெரியவில்லை. பிறகுதான் தெரிந்தது, அது அந்த ஏரிக்கு கொண்டு போவதற்கு பதிலாக ஒரு பெரிய பாறையின் மேல் சென்று நண்டுகளை கீழே தூக்கி ஒரு குழியில் வீசியது. அப்படி வீசப்பட்ட நண்டுகள் கொக்கின் சதியால் வாடின. அப்போதுதான் அந்த கொக்கின் குணமும் எண்ணமும் அந்த நண்டுகளுக்கும் நமக்கும் தெரிந்தன. ஆனால் அதன் சதித்திட்டம் மற்ற நண்டுகளுக்கு தெரியவில்லை. இதனை தனக்கு சாதகமாக அந்த கொக்கு பயன்படுத்தி கொண்டது. மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நண்டாக தன் பசிக்கு இரையாக்கியது. அந்த நண்டு கூட்டத்தில் புத்திசாலியான நண்டு ஒன்று இருந்தது. அது கொக்கின் செயல்களை சந்தேகத்துடன் கவனித்தது. ஒரு நாள் மறைமுகமாக அது கொக்கினை பின்தொடர்ந்து சென்றது. அப்பொழுதுதான் அது கொக்கின் செயலை கண்டு அதிர்ச்சி அடைந்தது. அந்த கொக்கை பற்றி தன் கூட்டத்தாருக்கு சொன்னது. அதனை கேட்ட மற்ற நண்டுகளோ பயமும் பீதியும் அடைந்தன. அனைத்து நண்டுகளும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டியது. அடுத்த முறை அந்த புத்திசாலி நண்டு கொக்குடன் செல்ல முடிவு செய்தது. கொக்கோ புத்திசாலி நண்டை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு பறக்க ஆரம்பித்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த நண்டு தன்னுடைய கத்தி போன்ற கிளால்களை பயன்படுத்தி கொக்கின் கழுத்தை இறுக்கமாக பிடித்தது. கொக்கு பயத்தில் திகைத்து போனது. அப்பொழுது அந்த நண்டோ கொக்கை பார்த்து கேட்டது, நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். மரியாதையாக சொல், புது ஏரி எங்கே இருக்கிறது? என்னை அங்கே கூட்டிச் செல். நண்டின் பிடியில் மாட்டிய கொக்கோ வேறு வழி இல்லாமல் உண்மையை ஒப்புக்கொண்டு அந்த நண்டை உண்மையான அழகான ஏரிக்கு கொண்டு சென்றது. அதே நேரத்தில் மற்ற நண்டுகளோ கொக்கின் சதியால் பாறையில் மாட்டிக்கொண்ட நண்டுகளை பாதுகாப்பாக காப்பாற்றின. அதன் பிறகு அனைத்து நண்டுகளும் தண்ணீர் நிறைந்த ஏரியில் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. அந்த புத்திசாலியான நண்டு மற்ற அனைவரிடமும் ஒரு நல்ல பாடத்தை அளித்தது. அனுபவமே அடுத்தோரை புரிந்து கொள்ளும் சிறந்த வழி. நம்பிக்கையோடு யோசனையும் தேவை என்றதை அந்த நண்டுகள் தங்கள் வாழ்க்கையில் உறுதியாக கொண்டன. இந்த பாடம் நண்டுகளுக்கு மட்டுமில்லை, நமக்கும் தான் நண்பர்களே. யார் எதை கூறினாலும் அதனை தீர ஆராயாமல் நம்பினால் நமக்கும் இதே நிலைமைதான். எதையும் நிதானமாக யோசித்து தெளிவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். Bye bye. See you in the next video.